நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள். உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. நமக்கும் மகேந்திரனுக்கும் நடுவுல ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குமோன்னு பார்வதிக்கு சந்தேகம் வந்துருச்சு. அப்படின்னா இனிமே நீ பார்வதியை க்ளோஸா வாட்ச் பண்ணணும். பாரு, பார்வதியோட குழந்தை எங்கேயோ வாழ்ந்துகிட்டு இருக்குன்னு மகேந்திரன் நம்ம கிட்ட சொன்ன மாதிரி பார்வதி கிட்டையும் சொல்லியிருக்கான்னா, அந்த குழந்தைய தேடி பார்வதி அந்த மகேந்திரன் பின்னாடி குழந்தைய தேடி போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு சுபத்ரா. அவன் கிடைச்ச சான்ஸை நல்லா யூஸ் பண்ணிப்பான். அதை எப்படியாவது பிளாக் பண்ணி ஆகணும் சுபத்ரா. ஆனா அவ ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிறானே. அவளுக்கு நடந்த உண்மையெல்லாம் ஏதோ ஒரு விதத்துல தெரிஞ்சிருக்குன்னு அத யாருக்கும் தெரியாம பாதுகாத்துட்டு இருக்கானே. அவளுக்கு எல்லாமே தெரியுதுன்னு ஆனா எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கிறா. இனிமே பார்வதியை நம்ம என்னென்ன பண்ண முடியும்? அவ சாப்பிட வச்சிருந்த மாத்திரையை தூக்கி போட்டியா? அதெல்லாம் நான் எப்போ தூக்கி டஸ்ட்பின்ல போட்டேன். ரோசமா எடுத்துட்டு போய் நெருப்பு வச்சிருப்பா. அவ மருந்து மாத்திரையை சாப்பிடாம தவிக்கணும். புதுசு வாங்கலாம்னு அவ ரொம்ப ட்ரை பண்ணுவா. அப்பதான் நம்ம அடுத்த பிள்ளையவே நவுத்தணும். சுபத்ரா, பார்வதி அந்த மகேந்திரனும் நேர்ல மீட் பண்ணி பேசுறதுக்கு அப்புறம் நமக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு நீ நினைச்சிட்டு இருக்கியா? இங்க பாரு, இனிமே நம்மளால அந்த மகேந்திரனுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு அவனுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. அது தெரியுமா உனக்கு? அப்படி பார்க்கும்போது நாம அன்னைக்கு ராத்திரி நம்ம என்ன செஞ்சோங்கிற விஷயம் தெரிஞ்சா பார்வதி சும்மா இருக்க மாட்டான். அவன் ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்கிறது நம்மளை தோக்கடிக்கிறதுக்காக. அதுக்கு முன்னாடி அவளை படுத்த படுக்கையாக்கணும். அசைவே இல்லாம படுத்திருக்கணும். ஆனா அது எப்படின்னு? அதுக்கு இப்ப என்னென்ன பண்றது? உனக்கு புரியலையா? அவ படுத்த படுக்கை ஆக்கணும்னா அதுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்னு. சுபத்ரா, நாம இனிமே நம்ம பாதுகாப்பை மட்டும்தான் பார்க்கணும். அதே நேரத்தில் கொஞ்சம் ரிஸ்கான வேலையா இருந்தாலும் நம்ம செஞ்சுதான் ஆகணும். அதுக்கு என்னென்ன பண்ணணும்? சொல்றேன், நீ நல்லா கவனமா கேளு. இப்போ எப்படி இருக்கு? மென்டல் ஸ்ட்ரெஸ் குறைஞ்சிருச்சா? ரொம்ப ரிலாக்ஸிங்கா இருக்கு. நான் இந்த அளவுக்குலாம் எதிர்பார்க்கவே இல்லை சார். சங்கீதத்தால நம்ம பிரெயினுக்கு இந்த அளவுக்கு குளிர்ச்சியை தர முடியும்னு நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். உனக்கு இன்னும் கேட்கணும்னா நான் இப்ப பாடின பாட்டை இன்னொரு முறை பாடட்டுமா? வேணாம் சார், இதுவே போதும். நான் இங்க வரும்போது ரொம்ப டென்ஷனா தான் இருந்தேன். என்னது புதிய டென்ஷன்? முதல்ல கம்பெனியோட பிரச்சனைனா இப்போ வெவ்வேறு விதமா பிரச்சனை வந்துட்டு இருக்கு. எங்க வீட்ல ரொம்பவே தீராத பிரச்சனை வந்துடுச்சோன்னு தோணுது. மனுஷங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா, எல்லாரும் ஒரே மாதிரி சிந்திக்க மாட்டாங்க. சிந்தனையும் செயல்பாடுகளும் எல்லாருக்கும் வேற வேற மாதிரி தான் இருக்கும். இப்படிப்பட்டவங்க எல்லாத்தையும் ஒரே குடைக்கு கீழே அரவணைச்சு கூட்டிட்டு போக தெரியணும். அப்பதான் நீ ஒரு யதார்த்தமான குடும்ப தலைவி ஆக முடியும். கம்பெனியில ஒரு சிறந்த மேலதிகாரி ஆக முடியும். அதுக்காக மனசை பக்குவப்படுத்தி வச்சிருக்கணும். இல்ல குடும்பத்துல என்னதாம்மா பிரச்சனை? அதெல்லாம் ரொம்ப பர்சனலான விஷயம் சார். யார்கிட்டயும் அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ண வேணான்னு நான் அதை என் மனசோட ஒரு மூலையில வச்சிருக்கேன். பாருமா, நம்மளுடைய மனசை காயப்படுத்தக்கூடிய வேதனைகள் நமக்கு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு இடத்துல சொன்னோம்னா நம்மளோட வேதனைகள்லாம் குறையும். இல்ல சார், ஓப்பனா சொல்லணும்னு நான் ஆசைப்படவே இல்லை. எல்லா பிரச்சனைகளுக்கும் நடுவுல மனசுல ஒரு பதட்டமோ தடுமாற்றமோ அந்த மாதிரி இருந்துச்சு. அப்பதான் இங்க வரணும், சங்கீதத்தை கேட்கணும்னு ஆசைப்பட்டேன். என்கிட்ட ஓப்பனா பேச முடியாத அளவுக்கு நான் உனக்கு அந்நியனா? என் பக்கத்துல நீ நின்னுட்டு இருந்தாலும் உன்னோட மனசு எங்கேயோ தூரத்துல இருக்குன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது.
என்கிட்ட எதுவா இருந்தாலும் நீ ஓப்பனா பேசுமா. அனுபவ பாடங்கள் நிறைஞ்ச ஒரு இரும்பு கோட்டமா என்னோட நெஞ்சம். சொல்ற விஷயங்கள் எல்லாம் என் மனசுக்குள்ள மட்டுமே இருக்கும். என்னம்மா உன்னோட பிரச்சனை? உன்னோட அப்பாவை நினைச்சுக்கிட்டு என்கிட்ட சொல்லக்கூடாதா? உங்களை நான் என்னோட அப்பா ஸ்தானத்துல தான் பார்த்துட்டு இருக்கேன். ஆனா ஒரு சில விஷயங்கள் அது ரொம்ப ரகசியமா தான் இருக்கணும். அதெல்லாம் எதுக்கு சொல்லணும்? அவ்வளவு முக்கியமான விஷயம் தான் என்கிட்ட சொல்லணும்னு இல்லைம்மா. இருந்தாலும் உனக்கு என்ன பிரச்சனைனாலும் நீ உடனே என் வீட்டுக்கு வரலாமா. அப்பாவுக்கு சமமான ஒரு ஆள் ஒரு பெரிய ஆலமரம் மாதிரி இங்க இருக்கங்கிறத நினைவில் வச்சுக்கோ. அப்படி ஒரு ஆலமர நிழல் உனக்கு பெரிய மன நிம்மதியை தரும். எனக்கு இப்ப கேட்ட அஷ்டபதி ரொம்ப பிடிச்சிருக்கு. அதோட டிவிடி இருக்கா? இருக்குதுமா, தரேன். இந்தா, இது நான் சின்ன வயசுல பாடிட்டு இருந்த ஒரு பாட்டு. அப்புறம் இது மறந்துடக்கூடாதுன்னு ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்தேன். அப்ப நான் கிளம்புறேன் சார். திரும்பவும் வரணும். நீ இந்த வீட்டுக்கு வரும்போதெல்லாம் இந்த வீட்டில் ஒரு ஐஸ்வர்யம் நிறைஞ்ச மாதிரி எனக்கு தோணுதுமா. நூற்றுக்கணக்கான ஆட்கள் வந்துட்டு போகக்கூடிய என்னுடைய இந்த வீட்டில் இப்படி ஒரு பிரகாசத்தை இதுக்கு முன்னாடி நான் அனுபவிச்சதில்லை. நான் வரேன் சார். சரிம்மா. என்ன ஜோசப் அண்ணா? நான் இப்படி சொல்றேன்னு நீங்க ஏதோ தப்பா எடுத்துக்காதீங்க மேடம். பல வருஷங்களா ஜேபி சார் கூடவே இருக்கிறன்ற முறையில தான் இதை நான் சொல்றேன். மேடம், நீங்க இந்த வீட்டுக்கு தினமும் வந்து போகணும். ஜேபி சார் ஒரு நல்ல பிசினஸ் மேனா மட்டும் இல்லாம ஜெகநாதன் என்ற ஒரு நல்ல மனுஷனா கூடவே இருந்து பார்த்த ஆள் தானா. வாழ்க்கையில உறவுன்னு யாருமே சொல்லிக்காத ஒரு மனுஷன். அப்பா அம்மாவும் இல்லை, ஒரே ஒரு புள்ளன்றதுனால அவர் சொத்துக்கு உரிமை கொண்டாடுறதுக்கு யாருமே இல்லை. மும்பையில் கோடிக்கணக்கில் ஒரு பிஸ்னஸ் சாம்ராஜ்யத்தையே அவர் உருவாக்கியிருக்காரு. வாரிசுகளே இல்லாத ஒரு ஆளுன்னு வேணும்னா கூட நம்ம சொல்லிக்கலாம். எனக்கு உங்ககிட்ட நிறைய விஷயம் சொல்லணும்னு தோணுது. ஆனால் எனக்கு அவருடைய பர்மிஷன் இல்லாமல் உங்ககிட்ட ஒன்றுமே பேச முடியாது. இருந்தாலும் நான் உங்ககிட்ட ஒன்று சொல்கிறேன். மேடம், நீங்கள் இங்கே வந்ததுக்கப்புறம் சாரோட வாழ்க்கையில் ஒரு மாற்றம் தெரியுது. நான் இது வரைக்கும் பார்க்காத ஒரு சந்தோஷம் நீங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அவரோட முகத்துல பார்க்கறேன். மேடம், நீங்க அவரோட சிந்தனையை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். அவரையும் ஒரு மேரேஜ் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ்றதுக்கு நீங்க தான் மேடம் சொல்லணும். அந்த நல்ல விஷயம் நடக்கணும்னு நானும் ஆசைப்படுறேன். இல்லைன்னா அந்த மனுஷனோட வாழ்க்கை எந்த அர்த்தமும் இல்லாம முடிஞ்சு போயிடும் போல இருக்கு. அது ஜோசப் அண்ணா, நான் போய். மேடம், இந்த வார்த்தையை நீங்க சொன்னீங்கன்னா அவர் ஒத்துக்குவாரு, மறுத்து பேசவே மாட்டாரு. என்ன விஷயம் மது? ஏதோ என்கிட்ட சொல்லணும்னு சொன்னல, ஓப்பனா சொல்லு. அது நானும் ஆனந்தனும் சம்பந்தப்பட்ட விஷயம்தான். அந்த விஷயம் நம்ம வீட்ல இருக்கும் போது பேசினா அம்மா தலையிடுவாங்க. உங்க மேரேஜ் தான் நான் நடத்தி வைக்கிறேன்னு சொல்லிட்டேனே, அப்புறம் என்ன? அது லேட் ஆயிட்டே இருக்கும்போது நாங்க பல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இந்து, அப்படி என்ன பிரச்சனை? என் அம்மாக்கு இந்த கல்யாணம் நடக்கிறதுல கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஆனந்தன் வீட்டு ஆளுங்களுக்கும் அந்த நினைப்பே இல்ல. அவங்க வேற கல்யாணத்தை ஆனந்தனுக்காக யோசிக்கிறத நான் கேள்விப்பட்டேன். அந்த விஷயம் என் மனசு ரொம்ப காயப்படுத்திருக்கு. எல்லாருக்கும் என்னோட கண்ணீரை பார்க்கணும்னு ஆசை. மது, உன்னோட கண்ணீரை பார்த்து சந்தோஷப்படுறது சில பேரோட பேராசை. ரெண்டு வீட்டாளுங்களோட எதிர்ப்பையும் மீறி நீங்க கல்யாணம் பண்ணிக்க தயாராயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களால என்ன பண்ண முடியும்?
நீங்க உங்க லைஃப பார்த்துட்டு போயிட்டே இருங்க. அதுதான் இந்து இப்போ நானும் ஆனந்தனும் ஆசைப்படுறோம். ஆனா யாரோட ஹெல்ப்பும் சப்போர்ட்டும் இல்லாம தான் நானும் ஆனந்தனும் தனியா வாழணும்னு வேற வீடு எடுத்து தங்குற நிலைமை வந்துரும்ல. அம்பாட்ட ஆளுங்களோட ஒரு வீடு கூட எங்களுக்கு கிடைக்காது. பார்வதியத்தை தரத்துக்கு முன் வந்தா கூட என்னோட அம்மாவும் ஆனந்தன் வீட்டு ஆளுங்களும் சேர்ந்து டார்ச்சர் பண்ணுவாங்க. ஒரு ஃபிளாட்டை வாடகைக்கு எடுத்து பேசாம நீங்க அங்க போய் தங்குங்க. ஃபிளாட் எடுக்கிறதுக்கான ஏற்பாடெல்லாம் நான் பண்ணி தரேன். ஆனா அப்பவும் பல பிரச்சனைகள் இருக்குல்ல. கல்யாணத்துக்கு நீங்க இன்னும் மன ரீதியா தயாராகல. அந்த விஷயத்துல நீங்க இன்னும் ஒரே முடிவா தான் இருக்கீங்களா? ரெஜிஸ்டர் மேரேஜை பத்தி தான் நீ இப்ப கேக்குறேனா? நாங்க அந்த விஷயத்துக்கு மன ரீதியா தயாராயிட்டோம் இந்து. இருந்தாலும் ஆனந்தனுக்கு ஒரு கவலை இருக்கு. அது என்ன கவலை? சொந்த வீட்டு ஆளுங்க கூடவே விரோதியாகிற நிலைமை வந்துருச்சுன்னா, இல்ல சொந்த வீட்டுல வாழ முடியலன்னா? பிரச்சனை அது இல்ல இந்து. இப்போ ஆனந்தன் செஞ்சுக்கிட்டு இருக்க வேலை தான் கான்ஃபிடன்ஸ் இல்லாம பண்ணுது. இப்ப செய்யற வேலைக்கு என்ன குறை? இப்போ இருக்க வேலைக்கு ஆனந்தனுக்கு கிடைக்கிற சம்பளம் ரொம்ப கம்மியா இருக்கு. இன்னும் ஒரு நல்ல போஸ்டிங்க்கு ஆனந்தனை ஃபிக்ஸ் பண்ணிட்டா சம்பளம் கொஞ்சம் அதிகமா கிடைக்கும்ல. இது அனந்தன் அண்ணாவோட பிரச்சனையா இல்ல உன்னோட பிரச்சனையா? இது எங்க 2 பேரோட பிரச்சனை தான். தண்ணி கொடுத்துனும் போற மாதிரி இருந்தா நிறைய பணம் செலவாகும்ல. இப்ப இருக்கிற நிலைமைக்கு அதெல்லாம் பத்தாதுன்னு தோணுது. எல்லாரையும் சவால் விட்டு கல்யாணம் பண்ணி வாழும்போது ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்க்கு ஆனந்தன் அவங்க பெத்தவங்க கிட்ட போறதும் நான் என் அம்மா கிட்ட போறதும் தற்கொலைக்கு சமம் இந்து. அதனால நீ மனசை வச்சு ஆனந்தனுக்கு ஒரு நல்ல போஸ்டா வாங்கி கூட இந்து. நான் உன்னை ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். இதுக்கெல்லாம் நீ எதுக்கு ரெக்வெஸ்ட் பண்ற? நான் என்ன பண்ண முடியும்னு பாக்குறேன். சரியா? ம். இருபத்தி 2 வருஷத்துக்கு முன்னாடி ராத்திரி மழை பெஞ்சிட்டு இருந்த வேலையில அந்த நேரத்துல தான் பிறந்த ஒரு அப்பாவி பெண் குழந்தைய கொன்னு போட்டுருங்கன்னு சொல்லி குறுப்பு என் கையில வந்து கொடுத்தாரு. அந்த குழந்தை சாகல. அந்த குழந்தை தான் அம்பாட்டு பார்வதி ஷெனாய்க்கு பிறந்த பெண் குழந்தை. சொல்லுங்க, என் பொண்ணு எங்க வந்துட்டு இருக்கா? உங்களுக்கு அது தெரியுமா? என் பொண்ணு இப்ப யார் வளர்க்குறாங்க? அது மட்டும் எனக்கு தெரியாதுமா. இந்து, என்னாச்சுங்க? கம்பெனிக்கு உன்னால பெரிய நஷ்டம் ஏற்பட்டப்புறம் கூட உன் மேல நான் கோவப்பட்டதே இல்ல. ஆனா இந்த மாதிரி முட்டாள்தனமான முடிவை நீ தனியா எடுத்தீங்கன்னா என்னால ரியாக்ட் பண்ணாம இருக்க முடியாது. நான் எந்த முட்டாள்தனமான முடிவை எடுத்ததா எனக்கு தோணலையே. உங்களுக்கு அப்படி ஏதாச்சும் தோணுச்சுன்னா அது என்னன்னு என்கிட்ட சொல்லுங்க. அப்பதானே எனக்கு புரியும். கம்பெனியோட எக்ஸிகியூட்டிவ் போர்டு கிட்ட டிஸ்கஸ் பண்ணாம நீ எதுக்கு புதுசா ஒரு போஸ்ட் கிரியேட் பண்ண? அனந்தனாக்கு கொடுக்கணும்னு நினைச்ச புது போஸ்ட பத்தி தான் நீங்க பேசிட்டு இருக்கீங்களா? ஆமா, பிசினஸ் டெவலப்மெண்ட் மேனேஜர். அப்படி ஒரு போஸ்ட் கிரியேட் பண்றதுக்கு இப்ப என்ன அவசியம் இருக்கு? விஷயம் இருக்குங்க. மதுக்கும் அனந்தனாக்கும் கல்யாணம் நடத்தி வைப்போன்னு நாம வாக்கு கொடுத்துருக்கோம்ல. அது நடக்கணும்னா அனந்தனாக்கு சொந்த காலில் நிக்கிறதுக்கு ஒரு வருமானம் தேவைப்படுதுல்ல. அவங்க தங்கணும்னா சிட்டில ஒரு பிளாட் எடுத்து தானே தங்க முடியும். அதுக்கெல்லாம் குறைஞ்சபட்சம் மாசம் 20,000 ரெண்ட் கொடுக்கணும். அனந்தனா இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்க பிசினஸ் அசிஸ்டன்ட் சேலரியை வச்சு அவங்களால எப்படி தண்ணி கொடுத்துன்னு போக முடியும்? அதுக்காக தான் பெரிய சம்பளம் கிடைக்கிற ஒரு போஸ்டை நான் ரெடி பண்ணேன். இந்து, கம்பெனியோட ஸ்டாஃப் பேட்டர்ன் முறைப்படி நீ இப்ப அனந்தனுக்காக கிரியேட் பண்ண இந்த போஸ்ட் என்னுடைய போஸ்ட்டை விட பெரிய போஸ்ட்னு உனக்கு தெரியும்ல. நீங்க எப்படி யோசிப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. மது உங்களோட தங்கச்சி தானே. அவளோட வாழ்க்கை ஃபினான்ஷியலி செக்யூர்டா இருக்கணும்னு நீங்க தானே என்னை விட அதிகமா யோசிக்கணும். மதுக்கோ அனந்தனாக்கோ கல்யாணம் பண்றத இன்னமும் தள்ளி போட்டுட்டே போக முடியாது. இங்க பாருங்க, அதை உடனே நடத்தணும். அதுக்கு
அனந்தண்ணாக்கு இந்த போஸ்டிங் கொடுத்துதாங்க ஆகணும். இதுக்கு பார்வதி அம்மா எனக்கு அதிகாரம் கொடுத்துட்டாங்க. பார்வதி அத்தை அங்கீகாரம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நான் அதுல தலையிடக்கூடாது அப்படின்னு தானே சொல்ற? என்னங்க நீ எடுத்திருக்க இந்த முடிவுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை இந்து. இப்போ உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? ஒரு நல்ல ஃப்ரெண்டா எப்பவுமே உங்க கூட இருக்க அனந்தண்ணாக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கிறது உங்களுக்கு பிடிக்கலன்னு ஏன் நீங்க சொல்றீங்க? இந்து, அவனும் நானும் படிச்சது ஒரே பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் தான். எனக்கும் அவனுக்கும் நம்ம கம்பெனில ஒரே பதவியை கொடுத்திருந்தா கூட அதை கூட ஏத்துக்கலாம். ஆனா இத என்னால ஏத்துக்கவே முடியல. அனந்தண்ணாவும் நீங்களும் படிச்சது ஒரே பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் தானே நீங்க தானே சொன்னீங்க. அப்போ இப்ப நீங்க 2 பேரும் சரிசமமான வேலையை செய்றீங்க. உங்களை விட கீழே தானே அனந்தண்ணாவோட போஸ்ட் இருக்கு. சேலரியும் உங்களை விட ரொம்ப ரொம்ப கம்மி. இங்க பாருங்க, சில இடங்கள்ல நாம விட்டு கொடுத்துதான் ஆகணும். அதனால நமக்கு எந்த நஷ்டமும் ஏற்படாது. நம்ம கூட இருக்க ஒருத்தருக்கு அவரோட திறமைக்கு ஏத்த மாதிரி ஒரு உயர்வான பதவி கிடைச்சா அத பெருந்தன்மையை ஏத்துக்க கத்துக்கோங்க. குறுகின மனப்பான்மையோட இருந்தா வெளிச்சம் இல்லாத பாழடைஞ்ச இடம் மாதிரி ஆயிடும். அங்க நெகட்டிவ் எனர்ஜி மட்டும்தான் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த இடம் பொறாமையும் சதிவேலையும் உருவாகிற இடமா மாறிடும். என்னோட புருஷன் எப்பவுமே அப்படி ஒரு மனப்பான்மை உள்ளவரா இருக்க கூடாது. அததான் நான் ஆசைப்படுறேன். பார்வதி, இந்த நேரத்துல நீ இப்ப எங்க போற? நான் ஏன் போறேன், எதுக்காக போறேன்னுலாம் நான் உங்ககிட்ட ஏன் சொல்லணும்? உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இருக்கா என்ன? கொஞ்ச நாளா நீ என்ன ரொம்ப எதிர்த்து தான் பேசுற. நான் உனக்கு என்ன உறவுங்கிறத நீ மறந்துட்டு பேசுற பார்வதி. அந்த நினைப்பு உங்களுக்கு கொஞ்சமாவது இருக்கலாம்ல. நான் உங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவன் நினைச்சுதான் நீங்க என் வாழ்க்கையில பல விஷயங்கள் செஞ்சிருக்கீங்கல்ல. நீ கோயிலுக்கு தான் போறேனா அத நீ என்கிட்ட தாராளமா சொல்லிட்டு போலாம்ல. உங்ககிட்ட சொல்லாம போனா என்ன பிரச்சனை? பார்வதி, நீ ஒரு ஆபரேஷன் பண்ணிட்டு வந்திருக்க. நீ தனியா வெளியே போறப்போ எங்க போற எதுக்கு போறேன்னு கேட்டது ஒன்றும் தப்பு இல்லையே பார்வதி. போற இடத்துல நீ மயங்கி விழுந்துட்டேன்னா அப்புறம் என்ன பண்றது? உனக்கு இப்போ பாதி லிவர் தானே இருக்கு. அது எப்போ உனக்கு ஸ்ட்ரைக் பண்ணுன்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. அதுதான் என்னோட பிரச்சனைன்னா அதை நான் பாத்துக்கிறேன். உங்களுக்கு உடம்பு நல்லா இருந்து என்ன பிரயோஜனம்? அடுத்தவங்களோட வாழ்க்கைய சீரழிக்கிற மாதிரியான வேலைய உங்களால மட்டும்தானே செய்ய முடியும். பார்வதி, நீ என்ன சொல்ல வரேன்னு என் முகத்துக்கு நேராவே பார்த்து சொல்லு. நான் மட்டும் இப்ப அதை சொன்னேன்னா உங்க மூஞ்சே இருண்டு போயிடும். பதட்டத்துல வேர்த்து கொற்ற உங்களோட முகத்தை பாக்குறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. அதனால தான் நான் எதுவும் சொல்லல. என்ன விஷயம் சுபத்ரா? பிரபானே, பார்வதி இப்பதான் கார் எடுத்துட்டு வெளியே கிளம்புறா. அவ எங்க போறன்னு சொன்னாளா? சொல்லலண்ணே, சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு போறா. அப்படின்னு அவ கண்டிப்பா கோயிலுக்கு போக வாய்ப்பே இல்ல. அவளோட பழைய காதலனை தேடி போயிட்டாளோன்னு நான் நினைக்கிறேன். அண்ணே, நீங்க பார்வதிக்கு தெரியாம அவளை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. அவ ஜேபியை தான் பார்க்க போயிருக்கிறது உண்மைனா அவ இன்னைக்கு போறதுதான் கடைசியா இருக்கணும். சரி சரி. மேடம், நீங்க எதுக்காக இங்க இறங்குனீங்க? எனக்கு இங்க பக்கத்துல கொஞ்சம் வேலை இருக்கு. அந்த வீடு எங்க இருக்குன்னு சொன்னீங்கன்னா நானே உங்களை விட்டுறேன் மேடம். அதெல்லாம் வேண்டாம்ப்பா, நீ திரும்ப வீட்டுக்கு போயிடு.
வேணா இங்கே இருந்து கூட்டிட்டு போயிரு மேடம். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நான் ஒரு ஆட்டோ பிடிச்சு வந்துடுறேன். நீங்க எங்க போறேன்னு சொல்லவே இல்லையே மேடம். இங்க இருந்து கொஞ்சம் தூரம் தான், நான் அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துருவேன். நீ கிளம்பு. வினோத், இந்த வினோத், சொல்லுங்க சார். பார்வதி இப்ப எங்கேயா போற? ஏதோ ஒரு வீட்டுக்கு போறேன்னு சொன்னாங்க. எந்த வீட்டுக்கு? அது எந்த வீடுன்னு சொல்லல. அவங்க என்ன திரும்பி வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டாங்க. ஓ, அது சரி. சரி, நீ கிளம்பு. சரிங்க சார். சூத்ரா, நீ சந்தேகப்பட்டது சரிதான். பார்வதி பாதி வழியில் டிரைவர் அவாய்ட் பண்ணிட்டு தனியா போயிட்டா. எங்க போயிருக்கான்னு நமக்கு தெரியாதா என்ன? பழைய காதலன் வீட்டுக்கு தான் அவ கண்டிப்பா போயிருப்பா. மறுபடியும் அந்த பார்வதி எல்லாத்துக்கும் துணிஞ்சு கிளம்பிட்டால, ஊர்ல நம்ம பேரை கெடுக்கிறதுக்கு. இடத்துக்கு வருவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இந்த வீட்டை எப்படி கண்டுபிடிச்ச? இந்து சொன்னாளா? இல்ல, உங்களோட வீடை தேடி கண்டுபிடிக்கிறதுல எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல. வா பார்வதி, நம்ம உள்ள போய் பேசிட்டு இருப்போம். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நான் உங்களை பார்த்துட்டேன்ல, அது போதும். பாரு, உன் முகத்தை பார்த்த உடனே எனக்கு எல்லா விஷயங்களும் புரியுது. உள்ளுக்குள்ள சொல்ல முடியாத ஏதோ ஒரு வேதனை உனக்குள்ள இருக்குது. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.